ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷர்மிளன் விபோகன். நிறைய பேர் ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஒரு கொஷின் திருப்பி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி நான் அதை பற்றி பேச வேணாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள்லாம் கேட்குறதால பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஸ்ரீலங்கன் அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. பட் எனக்கு நேட்டிவ் ஸ்ரீலங்கா தான். 2000 ஸ்ரீலங்காவில் பிறந்தேன். 2006 அந்த வார் டைமில் என்னோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் கரெக்டாக இந்தியாவுக்கு வரோம். ஒரு 3 months பார்த்திங்க அப்படின்னா 3 to 4 months நாங்கள் ராமேஸ்வரமில் அந்த ரெஃப்யூஜி கேம்ப் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே ஒரு 4 months இருந்தோம். அதுக்கப்புறம் சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டோம். சென்னையில் இப்போ ரெஃப்யூஜி கேம்ப் அப்போத்துலேருந்து 2006 இப்போ வரையும் இந்த ரெஃப்யூஜி கேம்பில் தான் இருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இது எதுக்கு எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த மூவி கரெக்டாக எனக்கு அந்த ஜாப் ஸ்விட்ச் பண்ணுற டைமில் கரெக்டாக அந்த மூவி வந்துச்சு. எனக்கு ரொம்ப டிப்ரெஷ் ஆகிடுச்சு அந்த ஜாப் சேஞ்சிங் சுச்சுவேஷன் அப்போது. ஏன்னா அந்த மூவியில் ஒரு சீன் வரும். அந்த மூவியில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். சசிகுமார் அவர் ஸ்ரீலங்காலேருந்து வருவார். ஸோ இங்கே இந்தியா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ ஒரு கார் ஓனர் கிட்ட ஜாப்காக போவார். ஸோ ஸ்ரீலங்கன் அப்படின்னு எல்லார்ட்டையுமே சொல்லலை. ஸோ அதனால் சரி நான் கேரளா அப்படின்னு சொல்லி தான் ஜாப் வாங்கி ஒரு 7 days நீங்கள் ஓட்டுங்க, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொன்னேன். 7 days முடிச்சதுக்கப்புறம் போய் நிற்பார். பட் அவர் அவரை ஹையர் பண்ணிக்க மாட்டார். உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு. ஸோ சசிகுமாரும் திட்டிட்டு வந்துடுறாரு. ரீசன் சொல்லல அவர் ஏன் வேலை கொடுக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி நம்ம திட்டமே, நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கார் ஓனர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று சொல்லுவார். நான் அந்த மாதிரி நீங்கள் வேலை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சி நான் கேரளா அப்படின்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு ஸ்ரீலங்கா அப்படின்னு அவர் உண்மையை சொன்னதுக்கப்புறம் அவர் வேலை கொடுத்துட்டாரு திருப்பி. ஓகேவா? ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் போய் சொல்லியிருக்காரு. பட் அது அந்த ஓனருக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. பட் ஒரு 7 daysக்கு அப்புறம் அவர் வேலை இல்லை அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி ஒரு உண்மையை சொன்னதுக்கப்புறம் வேலை கொடுத்துருக்காரு. ஓகேவா? பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. நான் ஸ்ரீலங்கன். நான் இது இப்போன்னு ஃபேஸ் பண்ணல. இப்போ ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது மட்டும் ஃபேஸ் பண்ணல. காலேஜ் டைமில் காலேஜ் டைமில் அது ஃபஸ்ட் டேவே எனக்கு ஒரு தலைவலி ஆயிடுச்சு. அதை பற்றி ஓகே அதுவும் நான் சொல்லேன். பிகாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எங்கே படிச்சிருக்கேன்னு தெரியும், லோயலா காலேஜில். லோயலா காலேஜ் நீங்கள் ஸ்ரீலங்காலாம் இருக்கீங்க, இந்த வீடியோ யாராவது ஸ்ரீலங்கன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, லோயலா காலேஜ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு ப்ரொஃபஸர் மட்டும்தான் எனக்கு செட் ஆகலை. அது ஃபஸ்ட் டேவே அது ப்ராப்ளம் ஆச்சு. மற்றபடி உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன்லேருந்து ரெஃப்யூஜிக்குன்னு தனி கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எஜுகேஷன் சப்போர்ட், ஃபீஸ் கன்செஷன் நிறைய இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கானா இருக்கீங்கன்னா நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது இன்கேஸில் ஸ்ரீலங்கன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, லோயலா அட்மிஷன் போனால் நீங்கள் ரெஃப்யூஜி அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எனக்கு அப்படி தான் கிடச்சி. நான் ஒன்றும் மார்க் பேஸ் பண்ணி தான் நான் லோயலாவில் ஜாயின் பண்ணல. நான் ரெஃப்யூஜி கேட்டகரியில் இருந்தாலும் எனக்கு லோயலாவில் சீட் கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் டே போய்ட்டு நான் காலேஜில் போய்ட்டு உட்காடுறேன். எல்லோரும் இந்த செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. ஸோ அப்படி செல்ஃப் இன்ட்ரோ கேட்கும்போது அந்த ப்ரொஃபஸர் என்கிட்டையும் கேட்குறாரு. நான் ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீ தனியாக தான் இருக்கணும், ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணினா உடனே உன்னை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுறோம் அப்படின்ட்டு. ஸோ வெளியில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு அப்போ தான் ஸ்ரீலங்கனா ஓகே இப்படிலாம் பார்ப்பாங்க போல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்கூல் டைம் வரையுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸ் யாருமே அந்த மாதிரி தனியாக எல்லாருக்கும் நான் ஸ்ரீலங்கன் தெரியும். ஆனால் யாருமே நான் அப்படி பார்த்ததில்ல. தனியாக நீ தனி ஒரு ஆள் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்ததில்ல. எல்லாருமே நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சதில்லை. ஆனால் காலேஜ் போயிட்டு ஃபஸ்ட் டே அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுச்சு. புது இடம், புது பிளேஸு, ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் அப்படின்னு வரும்போது எனக்குலாம் அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு இடம் அந்த டைமில். பட் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது ஃபஸ்ட் டேவே நிறைய பேர் இல்லை நீ அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பேசினாங்க. மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் யாருமே இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தது ஒருத்தர் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் நிறைய இடத்துல பழகி பேசும்போது எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. ஸ்ரீலங்கன்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. சரி, காலேஜ் முடிச்சுட்டு நான் இன்ஃபோசிஸில் கேம்பஸில் பிளேஸ் ஆகிட்டேன். அண்ட் பிளேஸ் ஆக முன்னாடி சில கம்பெனிஸ்க்கு நான் அப்ளை பண்ணேன். ஓகேவா? கிளாஸில் இருக்க எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க, என்ன தவிர மற்ற எல்லாருக்கும் இன்வைட் வந்துடும். ஃபஸ்ட்டு நான் காக்னிசன்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். ஓகேவா? காக்னிசன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். எல்லாருக்குமே ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு இன்வைட் பண்ணிட்டாங்க. எனக்கு மட்டும்தான் வரல. அப்ளை பண்ணதுலேயே எனக்கு மட்டும்தான் வரல. நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன வரலன்னு பார்த்தா அப்புறம் போயிட்டு ஒரு சார்ட்டை கேட்டால் நீ ஸ்ரீலங்கா இப்போ உனக்கு இன்வைட் பண்ண மாட்டாங்க, இந்தியன் நேஷனாலிட்டிஸ் மட்டும்தான் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்போது சொல்கிறாங்க இது ஒரு பெரிய கம்பெனி, நல்ல கம்பெனி. எனக்கு அப்போல்லாம் ஐடி பற்றிலாம் எதுவுமே ஐடியாவே இல்லைங்க. எனக்கு இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி தான் தெரியும். அதுவும் எங்கள் செகண்ட் இயரில் ஒரு அண்ணா அதை பற்றி பேசினாதான் அதனால் அந்த கம்பெனி தெரியும். ஸோ நல்ல கம்பெனி சொன்னாங்க. அங்கே எனக்கு கூப்பிடல, டெலாய்டில் கூப்பிடல. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் அப்படின்றதாலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமலே ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுற ஸ்ரீலங்கன்ஸ் கிட்டலாம் கேட்டேன். நிறைய பேர் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா,
இந்த மாதிரி அதாவது உங்கள் ஸ்ரீலங்கன் மாதிரி போர்ட்ரே பண்ணல, இந்தியன் மாதிரி போர்ட்ரே பண்ணி தான் மேக்ஸிமம் பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அது பிடிக்கல. ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இன்கேஸ் நான் வந்து ஸ்ரீலங்கன் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டா நல்லா இருக்காது. ப்ளஸ் நான் என் ஐடென்டிட்டியை நான் மறைச்சிட்டு நான் ஒரு ஜாபில் போய் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆக்சுவலி ஜாப் நீடு இருக்குது, பட் எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில் போய் சொல்லிட்டு ஒரு ஜாப் போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் சரி நான் இந்தியன் நான் சொல்லிட்டு எனக்கு போக பிடிக்கல. ஸோ நான் ஸ்ரீலங்கனாவே இருக்கேன். நான் ஸ்ரீலங்கன் சொன்னால் எந்த கம்பெனி அக்செப்ட் பண்ணி தான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு இன்ஃபோசிஸில் ஆஃபர் வந்துச்சு. ஆக்சுவலி இன்ஃபோசிஸ்மே வந்து பாஸ்போர்ட் கேட்டாங்க என்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. ஏன்னா இங்கே நான் ரெஃப்யூஜியாக தான் வந்தேன். நான் பாஸ்போர்ட் முடிச்சுட்டு ஒரு டூரிஸ்டாலாம் இங்கே வரல. என்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. அண்ட் இங்கேருந்து பாஸ்போர்ட்டும் எடுக்க முடியாது. அப்போது நான் வந்து இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆன டைம் ஸ்ரீலங்கன் எம்எஸ் இங்கே இருக்குது, நுங்கம்பாக்கம்ல இருக்குது. அங்கே போயிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஜாப் ரிலேட்டாக பாஸ்போர்ட் வேணும், எடுக்க முடியுமான்னு கேட்டால் இங்கேருந்து ஒன் வே பாஸ்போர்ட் எடுக்கலாம், இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட் எடுக்கிற ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு. ஸ்ரீலங்கா போனாலும் இல்லை, திருப்பி வந்து இங்கே நான் ரெஃப்யூஜியாக இருக்க முடியாது, இங்கே ஒரு டூரிஸ்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ நான் அப்பப்போ போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது செட் ஆகாது. ஸோ அங்கே நீங்கள் கேட்கலாம், அங்கே போகலாமே ப்ரோ அப்படின்ட்டு. ஸ்ரீலங்காவோட சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்போயே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாக வந்து பயங்கர டவுனாக இருக்குது. ப்ளஸ் இங்கே படிச்சுட்டு அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்றது பாசிபிலிட்டிஸே இல்லை. அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பேச வரல. பட் ஸ்டில் நான் இங்கே ஜாப் பற்றி தான் மெயினாக பேசணும். ஸோ இந்த மாதிரி அப்போது ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் நான் இன்ஃபோசிஸில் வந்து மெயில் போட்டு நிறைய பேசி ஒரு 1 மந்த் எடுத்துக்கிட்டாங்க யோசிச்சு. அதனால தான் எனக்கு இன்னும் டிலே ஆச்சு எனக்கு ஜாயினிங் வரதுக்கு. நான் செலக்ட் ஆகி 7 months ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கூப்பிட்றதே வந்து டிலே பண்ணி தான் கூப்பிடுவாங்க. பட் இந்த ப்ராப்ளமால இன்னும் டிலே ஆகி ஒரு 7 monthsக்கு அப்புறம் தான் நான் ஆன்போர்ட் பண்ணாங்க. ஸோ இன்ஃபோசிஸில் ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க. சரி, இன்ஃபோசிஸில் 3 வருஷம் 2 மாதம் ஒர்க் பண்ணிட்டேன். பட் அங்கேருந்து வெளியில் நான் திருப்பி அகைன் ஸ்விட்ச் பண்ணும்போது சரி இன்ஃபோசிஸ்லேயே எடுத்துட்டாங்களே, மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து எடுக்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நானும் ஒரு தைரியத்தில் அப்ளை பண்ணேன். ஒரு 2-3 கம்பெனிஸில் வந்து எனக்கு ஜாபும் கிடச்சிச்சு. பட் ஸ்டில் அவங்க ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்லி எடுக்கல, ஃபைனல் ரவுண்ட் வரையும் போய் எடுக்கல. அதில் எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆனது ஒரு கம்பெனி தான். மற்றவங்களாச்சும் வந்து முன்னாடியே வந்து யோசிச்சாங்க, ஓகேவா. பட் இப்போ இந்த ஒரு கம்பெனி பற்றி நான் சொல்கிறேன். அது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. நான் பேர் சொல்லணும் அவசியம் இல்லை. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, 2-way கேப், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கம்பெனின்னு சொல்லலாம், ஓகேவா. உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ட்ராப் அண்ட் பிக்கப் கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சேலரி 150% ஆயிருக்கு, ஓகேவா. இது வந்து 2 days வந்து ஃபுல் டே அந்த கம்பெனியில் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். மொத்தம் 5 rounds வச்சாங்க, ஓகேவா. அந்த 5 roundsல நிறைய பேர் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. 2 பேர் தான் ஃபைனல் டெக்னிக்கலுக்கு போகணும், ஓகேவா. அந்த 2 பேரில் நான் ஒருத்தன் தான் செலக்ட் ஆனேன். அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த ரோலுக்கு 2 ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இன்னொரு பர்சனும் ஹையர் பண்ணணும். பட் என்ன மட்டும் தான் ஹையர் பண்ணி ஃபைனல் HR வரையும் மூவ் பண்ணிட்டாங்க, ஓகேவா. நானும் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நான் கால் பண்ணி கேட்குறப்பே நான் சொல்லிட்டேன் நான் ஸ்ரீலங்கன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆல்ரெடி 2-3 கம்பெனிஸ்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணதால இந்த மாதிரி நான் ஸ்ரீலங்கா தான் நேட்டிவ், ஸோ அது எதுவும் இஷ்யூ ஆகாது அப்படின்னு கேட்டால் அவங்க எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்கில் நான் எடுத்தாங்க. 2 full days நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நான் அத்தனை ரவுண்ட் க்ராஸ் பண்ணி அவ்வளோ பேருக்கு அப்புறம் நான் கடைசியாக ஃபைனலாக செலக்ட் ஆகி ஒரு ரவுண்டுக்குமே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. நான் 2 daysல சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன்லாம் சாப்பிட மாட்டேன், போய் ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஈவினிங் ஆயிடுச்சு, ஓகேவா. ஈவினிங் ஆகிட்டு ஃபைனல் HR ரவுண்ட் வரையும் வந்து எல்லாமே முடிச்சாச்சு, ஓகே. ஸோ 150% ஜாய்க்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் செலக்டட் தான். அப்போ என்கிட்ட இன்னும் ஒரு ஆஃபரும் இருந்துச்சு, ஓகேவா. அது ஒரு 100% ஹைக். இன்னொரு இந்த கம்பெனியில் வந்து 150% ஹைக், ஓகே. இந்த மார்க்கெட் டவுனில் ஒரு ஹைக் கிடைக்கிறதும் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் ஸ்டில் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபைனல் ரவுண்டு முடிய ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, அது ஃபைனல் ரவுண்ட் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு HR வந்தாங்க புதுசாக. அவங்க வந்துட்டு சும்மா உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது நேட்டிவ்லாம் கேட்பாங்க சும்மா பேச, அதாவது இந்த ஆஃப் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஸ்ரீலங்கா யாரோ இருந்திருக்காங்க போல். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் சொன்னதுக்கப்புறம் என்ன எடுக்கவே இல்லை, ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோன்ட்டு ஒரு 1 week வெயிட் பண்ண வச்சாங்க. என்கிட்ட மற்ற ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதுவுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரைட். ஸோ 1 week நானும் அப்பப்போ கால் பண்ணி கேட்பேன். 1 week வந்து சொல்கிறேன்ட்டு 1 weekல ஒரு ஐ திங்க் 2 to 4 daysல சொல்கிறேன்னாங்க. சொல்லலை. 4 daysக்கு அப்புறம் 5th day வந்து சொல்கிறாங்க, இல்லை உங்களை ஆன்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இந்த ஒரு கம்பெனியில் மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸில் நான் அதை ஃபேஸ் பண்ணேன். ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணுறதே இல்லை, ஓகேவா. நீங்கள் வந்து எனக்கு ஸ்கில் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற திறமையோ நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணால் நான் அதை கவலைப்படவே மாட்டேன், ஓகேவா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஆனால் ஜஸ்ட் லைக் நீங்கள் இந்த ஒரு நாட்டிலேருந்து வர அப்படின்றதால எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியாது, ஓகே. எனக்கு அது புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு உங்களுக்கு வந்து மேபி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், நேஷனாலிட்டி வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை இமிகிரேஷன்ஸ் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் மற்ற கம்பெனிஸ் எல்லாமே ஆன்போர்ட் பண்ணுறாங்களே. இப்போ ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த கம்பெனியில் நான் ஆன்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க.
எனக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு கம்பெனி போயிட்டு அட்டன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வரல. முக்கியமாக எம்என்சிஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே வந்து நானே நிறைய ஜாப் அப்டேட் போடுவேன். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒன்று நீங்கள் இந்தியனாக இருக்கணும், இல்லை பிஐஓ ஒரு ஓசிஐ கார்டு இருக்கணும். என்கிட்ட 3மே இல்லை. ஓகேவா, எங்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப்பும் தருவாங்களா அப்படின்றது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கும், அதுவும் எப்படி போகும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதால தான் நான் வந்து அந்த 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 ஒரு அந்த அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மற்ற கம்பெனி போய் அட்டன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ மேபி அது ஜோகோ நினச்சிட்டு இருப்பீங்க. ஜோகோலாம் கிடையாதுங்க. ஜோகோ அது அந்த கம்பெனி அட்டன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஜோகோ இன்வைட்டே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் ரெஃபரல் கொடுத்துருந்தா கால் வரல. ஆஃப் கேம்பஸ்க்கு அட்டன் பண்ண அப்பயும் கால் பண்ணல ஜோகோ. அப்புறம் நாக்ரி ப்ரொஃபைல்லேருந்து தான் கால் பண்ணாங்க. நான் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் போய் அட்டன் பண்ணலை. ஏன்னா எனக்கு அது அப்போ நான் இருக்க சுச்சுவேஷன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஏன்னா நீ வந்து எனக்கு வேற ஏதாவது சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நேஷனாலிட்டி பேசிஸில் ரிஜெக்ட் பண்ணோன்னே எனக்கு அது ஏற்றுக்கவே முடியல. அப்போனா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். நான் ஸ்ரீலங்கன் சொன்னப்பே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அப்போல்லாம் நீ பண்ணலை. ஃபைனல் ரவுண்ட் வரையும் நான் அவ்வளோ பேரை தாண்டி நான் வந்து குவாலிஃபிகேஷன் ஆகி ஃபைனல் ரவுண்டும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை நீங்கள் ஸ்ரீலங்கன் அப்படின்றத ஹோல்ட் பண்ணி வைக்கிறோன்னா எனக்கு எப்படி இருக்கும். மற்ற கம்பெனிஸ் ஆச்சும் ஒரு லெவலுக்கு மேலே ஓகே ப்ரொசீட் பண்ண முடியாது. அதாவது அவங்க இன்டர்வியூ வச்சுருவாங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு அதாவது அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஹோல்ட் பண்ணலாமா இல்லாமா, இல்லை வந்து ப்ரொசீட் பண்ணலாமா, அது வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லை ப்ரோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதனால தான் வந்து மெயினாக நான் இந்த கம்பெனிஸ்க்கு நான் பெரிய கம்பெனிஸ் டார்கெட் பண்ணாத ரீசன் இதுதான். அட் த சேம் டைம் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு லாஸ்ட் இயர் முன்னாடி வரையும் வந்து பாஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட். பட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுலையுமே என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணி ஒரு நாளில் வராது. ப்ளஸ் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் 11,400 ப்ளஸ் 100 ருபீஸ் என்னவோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வில் டேக் 1 இயர் ஆச்சும் எடுக்கும் உங்களுக்கு பாஸ்போர்ட் ஸ்ரீலங்காவில் போயிட்டு ப்ராசஸாக இங்கே வரதுக்கு. ஓகேவா, ஸோ அதனால் வந்து நான் வேறு ஜாப் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மைண்ட் செட்டும் வரல. ஸோ அதனால் வந்து ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இப்போ ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நல்ல கம்பெனி தான். ஸோ அங்கேயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் யாருமே நான் அதை டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் பண்ணிலாம் பார்க்கல. பட் ஸ்டில் நீங்கள் கேட்டதுக்கான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, மூவிஸில் பார்க்குற எதுவுமே ரியாலிட்டியில் ஒரே மாதிரி இருக்காது. ரியாலிட்டி இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ. அதர் தென் தட், அண்ட் நிறைய பேர் மேபி நான் பார்க்க ஸ்ரீலங்கன் மாதிரி இல்லாமல் இருக்கலாம், நான் பேசுகிற தமிழ் ஸ்ரீலங்கன் மாதிரி இல்லாமல் இருக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நான் ஸ்ரீலங்கன், அட் த சேம் டைம் எனக்கு இந்தியாவும் நான் வேறு ஒரு கண்ட்ரி மாதிரி பார்க்கல. ஈவன் சம் பீப்புள்ஸ் என்னை டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணாலும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாலுமே நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், நிறைய ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இது வந்து நான் வளர்ந்த நாடு, அது நான் பிறந்த நாடு. ஸோ 2 நாடுமே நான் ஒரே நாடு தான் நான் பார்க்குறேன் என்னோட சைட்லேருந்து. ஓகேவா, ஸோ அதனால் எனக்கு இந்தியா மேலே எதுவும் வெறுப்பு இல்லை. பட் ஸ்டில் இந்த மாதிரி கம்பெனிஸ் பண்ணும்போதோ இல்லை சில விஷயங்கள் இந்த மாதிரி யாராவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதோ அந்த பீப்புள்ஸ் மேலே தான் அதிகமாக எனக்கு கோவம் இருக்குது. ஓகேவா, மற்றபடி இங்கே எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் நான் லோயலா காலேஜில் படிக்கும்போது நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. கரெக்டாக காலேஜ் ஃபீஸ்லாம் வந்து பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கரெக்டாக அப்போவுமே வந்து அந்த டைமில் இருந்துட்டாங்க. அப்படின்றப்ப நான் அவங்க சைடு நிறைய சப்போர்ட் லோயலா காலேஜில். அந்த மாதிரி இங்கே கவர்மெண்ட்ஸுமே அவங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் அடுத்த லெவல் பண்ணி போகிறோம் அப்படின்றப்ப முக்கியமாக என்னென்னா, நீங்கள் இங்கே படிக்கிற படிப்புக்கு வேலை கிடைக்காது. அது ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து பயாலஜி குரூப் எடுத்தேன். கரெக்டாக பயாலஜி குரூப் எடுத்துகிட்டு நான் 11th மிட்டில் இருக்கும்போது கரெக்டாக நீட் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. நீங்கள் நீட்டுக்கு அப்ளை கூட பண்ண முடியாது ஸ்ரீலங்கனாக இருக்கீங்கன்னா இந்தியாவில் இருந்துட்டு. ஸோ அது ஒரு தலைவலியாகிடுச்சு எனக்கு. அப்புறம் ஏன்டா பயாலஜி எடுத்தோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணி இப்போ ஐடி ஃபீல்டுக்கு வந்து இப்போ ஐடி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ நான் இது வந்து நான் கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறது இல்லைங்க. எனக்கு என்ன வருமோ அதை பேசிட்டு போயிடுவேன். ஸோ மேபி உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது, என்னை பற்றி சும்மா லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சிச்சுவேஷன். ஸோ அதனால தான் நான் சில கம்பெனிஸ் நான் ட்ரையே பண்ணல. பட் ஸ்டில் நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் பண்ணும்போது நீங்கள் ஐ வில் அப்டேட் இட். பாய், தேங்க்யூ.